இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்தின் 4 நாட்களிலுமாக நாம் முடியாது என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5வது நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கின்ற வசனம் என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் சொன்னதை ஒருவராலும் மாற்ற முடியாது. பாருங்க, வசனத்தை வாசிக்கிறேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம், ஒரு கோத்திரம் இல்லையா? இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை இந்த பாலாக் என்கின்ற ஒரு ராஜா என்ன செய்யறான், இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்று சொல்லி பிலேயாமினிடத்தில் வருகின்றார். பிலேயாமினிடத்தில் சொல்லுகின்றார், இந்த கோத்திரங்களை நீர் சபித்தால் மாத்திரம் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க சபிச்சிட்டா போதும், நான் போய் அவங்களோட போர் செய்து அவங்களை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்காக சாபமான வார்த்தைகளை மாத்திரம் நீ அவங்க பேர்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலாக் என்ற அரசன் கூப்பிடுகிறான் பிலேயாம் என்பவனே, ஒரு தீர்க்கதரிசியை. அப்போ தேவன் என்ன செய்யறாரு, அந்த மனிதர்களோடு இந்த பிலேயாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே இந்த மனிதர்கள் என்னை கூப்பிடுறாங்க, நான் அவங்களோடு போகலாமான்னு சொல்லி. ஆண்டவர் மூலம் வேண்டான்னு சொல்லிட்டா, நீ போக வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் மனிதர்களை அனுப்புகிறார். ஆண்டவர், நான் கனம்படுத்த விரும்புகிறேன், உங்களை ரொம்ப கனம் பண்ணுவாங்க எங்க ராஜா பாலாக் ராஜா, அதனால நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா எங்களோடு கூட வரணும், அந்த ஜனத்தை சபிக்கணுமான்னு சொல்லி இன்னும் கனமுள்ள கனவான்களை எல்லாம் அனுப்பி பார்த்தாராம் பாலாக். அப்போ திரும்பவும் போய் பிலேயாம் ஆண்டவரிடத்தை கேட்கிறார், ஆண்டவரே இவங்கெல்லாம் என்ன கூப்பிட வந்திருக்காங்க, மறுபடியும் நான் போலாமா அவங்களோட சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்றார், சரி நீ போ, என்கிட்ட மறுபடியும் கேட்டுட்டே இருக்க, நீனே சொல்லியிருக்கணும் நான் வர முடியாதுன்னு சொல்லி. அந்த ஜனம் என்னுடைய ஜனம், நான் அந்த ஜனத்தை நான் நினைச்ச முடியாது, சபிக்க முடியாது என்று சொல்லி நீனே சொல்லியிருக்கணும். ஆனா மறுபடியும் என் சமூகத்தில் நிக்கிறியே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் உன் வாயில என்ன வார்த்தையை தருகிறேனோ அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நீ பேசணும். அதான் கர்த்தர் சொன்னதே ஒருவராலும் மாற்ற முடியாதுங்கிற தலைப்பு அதுதான். நான் உனக்கு என்ன சொல்றேனோ, உன் பார்வையில என்ன வார்த்தையை நான் அருளுகிறேனோ அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நீ பேசணும், வேற எதையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, அதே மாதிரி பாலாக் பிலேயாமை கூப்பிட்டு கொண்டு செல்கிறார், போகிறாரு. அப்படியே ஒரு உயரமான இடத்துல இருந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துல இருந்து அப்படியே பார்க்க சொல்றாரு. பாருங்க, அந்த ஜனம் இப்படி கடற்கரை மணலத்தனையாய் இப்படியே பரவி கிடக்குது. இந்த ஜனத்தை பார்த்து, அந்த பாளையத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நீ சபித்து விடும் அப்படின்னு நான் வேகமா போய், நீ சபித்தீரனால் அந்த ஜனங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நான் போய் அவங்களோட போரிட்டு அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பாலாக் சொல்றாரு. பாருங்க, பிலேயாம் போய் அப்படியே பார்க்கிறாரு. அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் அப்படியே கடற்கரை மணலத்தினையும் அப்படியே பரவி அங்கங்க நிக்கிறாங்க. உடனே அந்த பிலேயாமுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவர்களை பார்த்து என்னச்சுது கொண்டே இருக்கிறது. அந்த ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இந்த பிலேயாம். உடனே பாலாக்கிற்கு ரொம்ப மிகுந்த கோபம் வந்துடுது. அப்போ அவர் சொன்னார், நான் அந்த ஜனத்தை சபிக்கிறதற்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், நீர் என்ன செய்யற, அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறீரே அப்படின்னு சொல்லி பாலாக் கேட்கிறார். அப்பதான் பிலேயாம் சொல்றாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கர்த்தர் என்ன செய்ய சொல்லுவாரோ அதை மாத்திரம்தான் செய்வேன். கர்த்தர் சொன்னதை ஒருவரால் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அவர் யாரை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர் ஆசீர்வதித்தே தீருவார். அதை மாற்ற எந்த ஒரு மனிதனாலும் கூடாது. நீதிமான்களுக்கு விரோதமாக மனிதர்கள் என்னென்ன தீய செயல்களை செய்தாலும் கூட கர்த்தர் அதை அனுமதிப்பதில்லை. அது ஏன் பிள்ளை, அவன் ஏன் பிள்ளை, அவ ஏன் மக, அவ யார், நீ தொடாத என்று சொல்லி ஆண்டவர் அவர் அனுமதி கொடுப்பதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை யாராலும் அவர் மாற்ற முடியாது. பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நாவிலே வார்த்தைகளை கொடுப்பாரான்னு சொன்னால் அந்த வார்த்தையை அவன் மாற்றி கூறவே முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவாரானால் அந்த வார்த்தையை யார் கொடுக்கிறா, தேவன் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை மாற்றி பேச அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஊழியக்காரனுக்கோ ஊழியக்காரிக்கோ தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை மாத்திரமே அவர்களால் பேச முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொன்ன வார்த்தையை
ஒருவராலும் மாற்ற முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவே இல்லையே, எனக்கு நான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த அட்டை எடுத்தேன், அந்த அட்டையில எனக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாரு, ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். வாக்குத்தத்தங்கள் நிறைவதற்கு சற்று கால தாமதம் ஆனாலும் கூட, ஆனால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே தீருவார். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வாழ்க்கையில அந்த உங்களுக்கென்று ஆண்டவர் அளித்த அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு இந்த வாக்கை கொடுத்தீங்களே, இந்த வாக்கின்படி என்னை ஆசீர்வதிங்க, இந்த வாக்கின்படி இந்த செயலை எனக்கு செய்து முடித்து தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே நம்ம சொல்லிட்டே அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் அனுப்புகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கூட வீணாய் அல்லது வெறுமையாய் அவருடைய சமூகத்திற்கு திரும்பி செல்வதே இல்லையாம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்ப விசுவாசிக்கிற நமக்குள் அந்த காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி 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 நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மிலே நிறைவேற ஆரம்பிக்கின்றது. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணு கூட அவருடைய சமூகத்துக்கு வெறுமையாய் போய் நிற்பதில்லை, வீணாய் போய் நிற்பதில்லை. அது எந்த காரியமாக அவர் அனுப்பினாரோ அந்த காரியத்தை அது செய்து முடித்தே அவருடைய சமூகத்திற்கு போய் சேருமாம். பாருங்க, எத்தனை நல்ல ஒரு ஆண்டவர், நமக்கென்று எத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரிக்க நாம் பாக்கியவான்களாய் மாற்றுவதற்காகவே அவர் விரும்புகின்றார். ஆனால் அதற்கு தகுந்த பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை குறித்ததான செயல் திட்டங்களை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. கர்த்தர் எனக்கென்று நியமித்திருக்கிற, கர்த்தர் எனக்கென்று நினைத்து வைத்திருக்கிற, திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை வேறு எந்த மனிதராலும் என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அவர் செய்கிறதை, அவர் சொன்னதை ஒருவராலும் மாற்ற முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அன்னைக்கு கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அந்த கற்சாடியெல்லாம் நிரப்புங்கன்னு மட்டும் சொன்னாரு. அப்போ அந்த வேலைக்காரங்களும் அவர்கிட்ட எதிர்த்தே பேசல. ஆண்டவரே தண்ணி தானே கொண்டு ஊத்த போறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. அப்படியே கொண்டு அந்த 6 கற்சாடிகளையும், பெரிய பெரிய கற்சாடிகள், அதெல்லாம் தண்ணியில நிரப்புனாங்க. அப்போ ஆண்டவர் அதை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்போ அதை கொண்டு போய் நீங்க எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க திரும்ப அப்பவும் அந்த வேலைக்காரர்கள் யாரும் அவரிடத்துல ஒரு கொஸ்டினுமே கேட்கல. எப்படி ஆண்டவரே இது ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லி எதுவுமே கேட்கல. அப்படியே கொண்டு வந்து என்ன செய்றாங்க, பந்தி விசாரிப்புக்காரர் இடத்துல வைக்கிறாங்க. பாருங்க, அவர் சொன்னதை ஒருவரால் மாற்ற முடியாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க சொன்ன காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்னிடத்துல என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் சொன்னதை ஒருவராலும் மாற்ற முடியாதப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவரே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறீரோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உமக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா, அதை ஒரு மனிதராலும் அதை மாற்ற முடியாது அப்பா. ஆண்டவரே, நாங்கள் முடியாது என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனிதர்களாலே, தீய சக்திகளாலே, பிசாசினாலோ மனிதர்களுக்கு ஆண்டவரை ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அருந்து ஓடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதிசயமான காரியங்கள் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னதை ஒருவராலும் மாற்ற முடியாது. நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.